வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு குசி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே ஒரு நல்ல சைட்ல சந்திக்கிறதா சொல்லியிருக்கிறேன். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திரா ப்ராஜெக்ட். இந்த சைட் எங்க லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஈசிஆர் ஹைவேல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து உள்ள வந்துடலாம். இதுக்கு வந்து 2 ஆக்சஸ் இருக்கு. இந்த சைட்டை பத்தி போதிய விவரங்கள் வந்து நம்ம இங்க ஒரு சைட் இன்சார்ஜ் லட்சுமி மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா ஏற்கனவே 2 சைட் வந்து ஷூட் பண்ணி இருக்கிறோம். சூப்பர்பா வியூஸ் போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். இப்போ வந்து இந்த இது வந்து அழகா சின்ன ரெசிடென்சியல் ஏரியா ஆமா சார். இந்திரா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களை பத்தியும் இந்த இந்திரா ப்ராஜெக்ட்னுடைய கம்பெனி பத்தியும் அண்ட் இந்த சைட்டை பத்தியும் கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் கிட்ட வந்து வீடியோ எடுத்துன்னு போயிடலாம். வணக்கம் வணக்கம் சார். என் பேர் லக்ஷ்மி. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட சைட் இது ஈசிஆர்ல இருக்கு. இது வந்து 17 பிளாட்ஸ் இருக்கு. இதுல எல்லாமே வந்து 960 சதுரடியிலிருந்து 1500 சதுரடி வரைக்கும் இருக்கு சார். கிட்டத்தட்ட 17 பிளாட்ல 4 பிளாட் ஃப்ரண்ட்ல இருக்கு. மீதி எல்லாமே வடக்கு பார்த்தது தெற்கு பார்த்தது. இப்பயே வந்து புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் மேடம். இப்போ இது வந்து ரோடு ஆன் ரோட்ல இருக்கு. இப்போ ஆன் ரோட்ல வந்து இப்போ கமர்ஷியல் பிளேஸ் எதனா இருக்கா மேடம்? இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல வரும். ரோடு ஃபேசிங்ல 4 பிளாட் இருக்கு சார். மேடம் இப்போ சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ இது உள்ள இருக்கிற அமெனிட்டிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இந்த சைட் வந்து ஃபுல்லி காம்பவுண்ட் சுவர் சார். பக்காவா காம்பவுண்ட் சுவர் போட்டுருக்காங்க. ஃபுல்லா போட்டுருக்காங்க. வாசல்ல கேட் போட்டு பூட்டி இருக்காங்க சார். ரோடுன்னு பாத்தீங்கன்னா பக்காவா 24 அடி ரோடு, சிமெண்ட் ரோடு வித் பிளாக்ஸோட போட்டு பக்காவா பதிச்சிருக்காங்க. ஒரு பிளாட் சைஸும் வந்து கரெக்டா பிரிச்சு yellow கலர் பெயிண்ட் அடிச்சு பிளாட் நம்பர் எழுதி பக்காவா பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே கரண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கான இபி லைன் பக்காவா இருக்கு. உடனே நம்ம இபி எடுத்துக்கலாம். கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷனும் இதுல இருக்கா சார். இருக்கு. ஓகே மேடம். இப்போ இன்னும் சில விஷயங்கள் வந்து இப்போ நான் பார்த்ததுல இப்போ கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு 15-20 அடியில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த ஊர் மக்கள்ல சொன்னாங்க. வெரி நியரா பாருங்க, இந்த வீடெல்லாம் அமைஞ்சிருக்கு. இதுல வந்து வாழைத்தோட்டம், தென்னை மரங்கள், மாமரங்கள், இப்படி மரங்கள்லாம் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க உயிர் துடிப்போட நீர் ஆதாரம் வந்து இங்க இருக்கு அப்படின்றது வந்து புரியுது. கரெக்டா மேடம்? ஆமா சார், கண்டிப்பா. ஓகே ஓகே மேம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள வரணும்னா எந்த ஆக்சஸ் இருக்கு, எப்படி உள்ள வரலாம்? இப்ப சைட்ல நீங்க எந்த ரூட் வழியா வந்தாலும் ஈசிஆர்ல வந்தீங்கன்னா பட்டிப்புலம் பஸ் ஸ்டாப் சார். பட்டிப்புலம் பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கனாலே ஈசிஆர் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 400 மீட்டர் தான் இருக்கும். நீங்க இந்த 2 பக்கமுமே வழி இருக்கு சார். மேடம் இப்போ இந்த சுற்றிலும் இருக்கிற ஒரு போக்குவரத்து வந்து பத்தி சொன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆமா ஈஸியா இந்த இடத்தை வாங்குறதுக்கான ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும். கண்டிப்பாக சார். நம்ம இந்த சைடு எடுத்தோம்னா சென்னை அப்படின்னு எடுத்தீங்கன்னா திருவான்மியூர் வழியா வந்தீங்கன்னா ஈசிஆர் பீச் ரோடு மகாபலிபுரம் போற வழியில பட்டிப்புலம் அப்படிங்கிற இடத்துல ஸ்டாப்ல இறங்கிக்கணும் சார். ஓஎம்ஆர் எடுத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல கோவளம் டு ஈசிஆர் கனெக்டிவிட்டி வருது. ஓஎம்ஆர்ல இருந்து கோவளம் வந்து ஈசிஆர் பட்டிப்புலம் ஸ்டாப் வந்துடலாம். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு லைன் வருது அப்படின்னா பாண்டிச்சேரி, பூஞ்சேரி, மகாபலிபுரம் வழியா எல்லா பஸ்ஸும் இது தாண்டி தான் போகும். நம்ம பட்டிப்புலம் இறங்கிக்கலாம் சார். இப்போ வந்து இந்த 6 வழி சாலை போய் மதுராந்தகத்துல போய் ஜாயின் பண்றாங்க சார். இப்போ அவுட்டர் சிபிஆர்ஆர் சொல்றாங்க, சென்னை பெரிஃபரல் ஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த பூஞ்சேரி ஜங்ஷன் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து மதுராந்தகம் வரைக்கும் ஒரு லைன் போகுது. சோ அதெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த இடம் வந்து பக்காவா டெவலப் ஆகும். போக்குவரத்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ பப்ளிக் அந்த அளவுக்கு இங்க வந்து குடியேறுவாங்க. பப்ளிக் குடியேற ஏற நம்மளுடைய இடத்தோட கிரௌத்தும் வந்து அதிகமாகும். கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். மேடம் இப்போ வந்து இங்க வந்து லேண்ட் வாங்குறாங்க, பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிளாட் அப்ரிசியேஷன் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபுல்லா சுத்தி என்ன இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா? இந்த இடம்னே ஸ்பெஷலே என்னன்னு கேட்டீங்கன்னா மகாபலிபுரம் சார். மகாபலிபுரம் புகழ்பெற்ற சுற்றுலா தலம். அது ஒரு நல்ல இதுவா இருக்கு. கோவளம் பீச், அதுவும் நல்ல ஸ்பெஷலான கோவளம் பீச். இங்க இந்த திருவிடந்தைங்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோவில் இருக்கு சார். அதுவும் ரொம்ப புகழ்பெற்ற இது இவங்களுக்கு இருக்கு. கடல் நீரை, உப்பு நீரை நல்ல நீராக்கும் பெரிய திட்டம் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா மேம். அப்ப அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைகர் கேவ் மிகப்பெரிய சுற்றுலா தலம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்பொருள் ஆய்வாளர் முருகன் கோயில் கண்டெடுக்கப்பட்ட இதுவும் வந்து இங்க தான் இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் லாங்கா போனீங்கன்னா ஒண்டர்லா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்டினுடைய 500 ஏக்கரால வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நீங்க ஒரு 10-15 கிலோமீட்டர் ஒரு 15-20 நிமிஷம் டிராவல்ல போனீங்கன்னா கோல்டன் பீச், டிஸ்னி வேர்ல்டு பெரிய விளையாட்டு என்டர்டைன்மெண்ட் ஏரியா இருக்கு. சோ இவ்வளோ இதுவும் வந்து இருக்கிறதுனால இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா சார். ஓகே மேம். ஓகே, சூப்பர் மேடம், சூப்பர் மேம். இப்போ இந்த ஏரியாக்கு வந்து என்னென்ன அப்ரூவ்ட் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? கண்டிப்பா சார். இதுக்கு வந்து டிடிசிபி ரெரா 2 அப்ரூவும் பக்காவா வாங்கி இருக்கோம். இதுல வந்து 4 பிளாட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு சார். அப்ப உங்களுக்கு பக்கா
டாக்குமெண்ட் எல்லாமே பக்கா கிளியரா Title இருக்கும். clear. ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்க முடிச்சிருக்கோம். டைட்டில் கிளியர். டைட்டில் கிளியரா சூப்பர் மேடம். கண்டிப்பா இருக்கு சார். மேடம் இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு இப்போ நம்ம வரோம். ஏன்னா நான் ரேட்டு அப்படின்றது மக்களுக்கு சொல்லி ஆகணும். இவ்வளோ அமைப்புகள் இருக்கிற இந்த இடத்துல ஒரு சதுரடி என்ன ரேட்டு மேடம்? ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் அப்படின்னு எடுத்தீங்கனாலே ரெண்டு விஷயம் சார். ஒன்று எல்லாமே 3000 per ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. சைஸும் வந்து பெருசா இருக்கும் சார். 3000 சதுரடி 4000 இருக்கு. நம்மளதுல ரெண்டு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேட் பொறுத்த வரைக்கும் 2300 per ஸ்கொயர் ஃபீட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். சைஸும் பார்த்தீங்கன்னா 960 சதுரடியிலிருந்து 1000, 1100, 1500 வரைக்கும் இருக்கு சார். ஓகே மேடம். இப்போ எங்க மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ பணம் இருந்தா ஒரு பிளாட் நான் வாங்கலாம்னு கேட்குறாங்க. எவ்வளோ இருந்தா வாங்கலாம் மேடம்? இப்போ ஒரு பிளாட் கேட்டிங்கன்னா 26 லட்சம் சார். 26 லட்சம் இப்ப கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளாட் அப் டு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே முடிச்சிடலாம் சார். ஓ 26 லட்சத்துல ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சு கொடுத்துருவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடியற வரைக்குமே உங்களுக்கு 26 லட்சத்துல வந்துரும். பட்டா சிட்டா எல்லாமே வாங்கி கொடுத்துருவீங்க. அது நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா இது அப்ரூவ்டு தான். உடனே 26 லட்சத்துல எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. வாங்கி கொடுத்துருவாங்க கண்டிப்பா. சூப்பர் மேடம். சூப்பர் மேடம். மேடம் இப்போ என்கிட்ட வந்து ரொக்கமா இல்ல, நான் ஒரு பேங்க் லோன் போகணும்னு விரும்புறேன். எப்படி மேடம் லோன் சர்வீஸ் பண்றீங்களா? லோன் கண்டிப்பா சர்வீஸ் பண்றோம் சார். இதுவும் லோனுக்கு எல்லாமே நாங்க அப்ரூவல் வாங்கி இருக்கோம். நீங்க 80% வரைக்கும் லோன் தருவாங்க. லோன் ஆனா 20% நீங்க பே பண்ணனும். பேலன்ஸ் வந்து 80% வரைக்கும் லோன் process எல்லாமே பக்காவா பண்ணி கொடுப்போம். மேம் இப்போ பாத்தீங்க அப்படினு சொன்னா நம்ம மக்கள் வந்து தக்காளி வெங்காயத்தை கூட நெகோஷியபிள் பண்றாங்க. இப்போ லட்சம் கணக்குல கொடுத்து வாங்க போறாங்க. ஏதாவது நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறீங்களா மேம்? இதுல என்ன அப்படினு கேட்டிங்கனா நீங்க பிளாட் சூஸ் பண்ணி புக் பண்ணி 21 நாள் டைம். அதுக்குள்ள நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆபீஸ்ல ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுவாங்க. பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ வந்து மக்கள் வந்து இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு இங்க வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேப் வசதி எதனா பண்ணி தருவீங்களா? பண்ணுவோம் சார். கேப் வசதி கண்டிப்பா பண்ணுவோம். அது ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள நான் வந்து சைட்டை கரெக்டா பார்த்துட்டு டிசிஷன் அத்தாரிட்டியோட வரேன். நான் யார் வாங்க போறேனோ அவங்களை கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல இருந்து கேப் அழைச்சிட்டு வந்து சைட்டை காமிச்சு பெர்ஃபெக்ட்டா பண்ணி விடுவோம். மறுபடியும் கேப் வசதி வீட்ல கொண்டு போய் விடுவோம். கேப் வசதி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சூப்பர் மேடம். சூப்பர். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும். நீங்க வந்து வாங்க, புக் பண்ணுங்க, கனவு மனையை நினைவாக்கி கொள்ளுங்க. இது மாதிரி சூப்பரான பதிவுகளை வந்து நீங்க தொடர்ந்து வந்து பார்க்கறதுக்கு இந்த குசிபிசி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவில் ஒரு நல்ல சைட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.